ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3 முக்கியமான தலைவர்களோட 3 முக்கியமான கூற்றுகள பார்க்கலாம். அடிக்கடி நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய 3 முக்கியமான 1 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒண்ணு, பிரதிநிதித்துவம் இல்லை என்றேல் வரி இல்லை என கூறியவர் நடேச முதலியார். பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி இல்லை என கூறியவர் நடேச முதலியார். வரியெல்லாம் குடுக்க மாட்டோம், நடக்கிறத பார்த்துக்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? வரியெல்லாம் இல்ல, நடக்கிறத பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்று ஆரியர்கள் திராவிடர்கள் சொத்தை சூறையாடி விட்டனர் என கூறியவர் டி.எம். நாயர். வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்று ஆரியர்கள் திராவிடர்கள் சொத்தை சூறையாடி விட்டனர் என கூறியவர் டி.எம். நாயர். ஓகேவா? ஒரு வீட்டுக்குள்ள நாய் போச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? கண்ணா பின்னமா ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச திருடை மாதிரி அப்படின்னு வந்து ஆரியர்களை சொல்லியிருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து திருடன், வீட்டுக்குள்ள வரக்கூடிய நாயி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாயர். ஓகேவா? ஷார்ட்கட்காக இந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என கூறியவர் காமராஜர். சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் என கூறியவர் காமராஜர். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சட்டம், விதிமுறை இது எல்லாமே மக்களுக்கு கொடுக்குறவங்க யாரு? ஒரு ராஜா. ஓகேவா? அப்ப காமராஜர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டம், விதிமுறையை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர் ராஜா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.